श्रीरंगं करिशैलमज्जनगिरिं तार्क्ष्याद्रिसिंहाचलो श्रीकूर्मं पुरुषोत्तमं च वदने नारायणो नैमिषो श्रीमद्वारवती प्रयाग मधुरा अयोध्या गया पुष्करो साळग्रामगिरिं निषेव्य रमते रामानुजो मुनिः श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவரங்கம் திருமுற்றத்து அடியார்கள் குடியிருக்கக்கூடிய இவ்விடத்திலே இன்றும் நாளையும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருள் செய்திருக்கக்கூடிய ஆகார நியமம் என்கிற தலைப்பிலே இரண்டொரு விஷயங்களை சொல்ல வேண்டும் என பெரியவர்களுடைய சபையார்களுடைய நியமனம். அதை சிறமேற்கொண்டு ஆகார நியமத்தில் வேதாந்த தேசிகன் என்ன காட்டியிருக்கிறாரோ அதனுடைய பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன, பதபதார்த்தம் என்ன, வியாக்கியானத்தில் எத்தனை ஸ்மிருதி பிரமாணங்களை அதற்கு காட்டியிருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாரிடத்திலையும் அபராத க்ஷாமனத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் எங்களால அனுப்பிக்க முடியாது, ஆனா சுவாமி இதெல்லாம் சொல்றாரு, எங்க மேல கருணையே இல்லையா அப்படின்னு நீங்க என்ன நினைச்சுக்க வேண்டாம். வேதாந்த தேசிகன் தானும் காட்டினார். நான் கையை அவரிடத்துல காமிச்சிட்டேன். அவரிடத்துல கேட்டா என்ன சொல்லுவார்? ஸ்மிருதிகள் அப்படி சொல்லி இருக்கிறது, நான் சொல்லல. ரிஷிகள், மகரிஷிகள், உபனிஷத்து, சாஸ்திரம் சொன்னதை அப்படியே எடுத்துரைப்பேன் என அவர் தெரிவிப்பார். ஆகார நியமம் மொத்தம் 21 பாசுரங்கள். அந்த 21 பாசுரங்கள்ல 19 பாசுரத்துல எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தள்ளுறார். 2 பாசுரத்துல எதை சாப்பிடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறார். சாப்பிடணும் அப்படின்னு சொல்லல, சாப்பிடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதனால இந்த 21 பாசுரத்துல இன்னைக்கு ஒரு முதல் நாள் ஒரு 10, நாளைக்கு ஒரு 11 பாசுரம் வரைக்கும் அனுபவிக்கலாம். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர். அந்த பராசர பட்டர் இடத்துல திருவரங்கத்துல ஒருத்தர் வந்து அழைக்கிறார். சுவாமி, உம்முடைய சீடர்கள்ல ஒருத்தர் ஒரு சில நாள் ஒரு இடத்துல காலக்ஷேபம் கேட்டார். அதுக்கப்புறம் அவர் காலக்ஷேபத்துக்கு வரல. அவர் எங்கேன்னு நீ ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீரே, அவர் ததியாராதனம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னார். அடுத்து அவர் உம்மிடத்துல பிரார்த்திக்க சொன்னார். அவர் ததியாராதனையில நீரும் வந்து அன்வயிக்கணும்னு பிரார்த்திக்க சொன்னார்னு சொன்னார். மறுபடியும் ஒரு 4 நாள் ஆச்சு. அந்த ததியாராதனை பண்றவர் திரும்ப பராசர பட்டரை ததியாராதனத்தை அழைக்கணும், அவர் அழைச்சிட்டு வரணுங்கிறதுக்காக அழைப்பு விடுத்தார். இன்னொரு 4 நாள் போச்சு, மறுபடியும் அழைக்கிறார். பட்டர் நினைச்சார், சரி இவர் ததியாராதனம் பண்றாரே, இவர் எந்த எண்ணத்துல ததியாராதனம் பண்றாருன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம், அப்புறம் அவர் ததியாராதனத்துல அன்வைக்கலாம்னு முடிவு பண்ணினார். அவர் ததியாராதனை நடக்கக்கூடிய இடத்துக்கு போனார். விளைநகரி பிள்ளை அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் அன்னைக்கு ததியாராதனை நடத்திட்டு இருக்கும்போது பராசர பட்டர் எழுந்து வருகிறார். அவரை விழுந்து சேவித்தார். நீ ததியாராதனம்
எந்த எண்ணத்துல பண்ணுகிறீர் அப்படின்னு கேட்டார். சுவாமி, ஒரு நாளைக்கு 100 ஸ்ரீவைஷ்ணவாரை அழைச்சேன்னா 100 பேர் சாப்பிடுற அளவுக்கு பிரசாதம் எல்லாம் பண்ணி வச்சிடுவேன். ஆனா முதல் பந்தியில 50 பேர் உட்காருவா. அந்த 50 பேரும் 100 பேருடைய சாப்பாட்டையும் சாப்பிடணும். அடுத்த 50 பேருக்கு பிரசாதம் இல்லாம போக நான் அதை திரும்ப பண்ணணும். அடுத்த 50 பேருக்கு 200 பேர் வந்தான்னா முதல் 100 பேரே 200 பேர் சாப்பாட்டையும் சாப்பிடணும். மீதி 100 பேருக்கு அந்த பிரசாதம் கரியமது வடை திருக்கணவது இல்லாம போயிடும். நான் காணாம போயிட்டு திரும்ப பண்ணுவோம்னு சொல்லி அரை மணி நேரத்துல எல்லாத்தையும் சித்தப்படுத்தி அவருக்கு மறுபடியும் சாதிக்கணும். இதுக்காகத்தான் நான் ததியாராதனை பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே பராசர பட்டர் பார்த்து, இந்த இடத்துக்கு வந்ததுக்காகவே நான் ஒரு நாள் உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இவருடைய ததியாராதனத்துல அன்வைக்கலனா, ஆனா அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தனே அதுக்காகவே நான் ஒரு நாள் பட்டினி கிடக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஏன், என்ன ஆச்சு சுவாமி, என்ன காரணம் அப்படின்னா, இவர் ததியாராதனை எதுக்கு பண்றாருன்னா புகழுக்காக செய்கிறார். முதல் 100 பேர் சாப்பிட்டுட்டு 200 பேர் பிரசாதத்தை நாங்களே சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு கரியமதும் கூட்டும் சாத்துவதும் திருக்கணமதும் இந்த விடைநகரி பிள்ளை எங்களுக்கு சாதித்தார்னு அவ போய் 4 பேருக்கு சொல்லுவா. அதனால இவருக்கு புகழ் ஏற்படுமே. அதனால புகழுக்கு செய்யக்கூடிய தனியாராதனத்துல அன்வைக்க கூடாது என்று பராசர பட்டர் விலகினார் அப்படிங்கிறது சரித்திரம். அதே போல எம்பெருமானார் அவர் ஒரு தடவை திருமலைக்கு எழுந்தருளினார். திருமலைக்கு போயிட்டு இருக்கும்போது வானமாமலை கோபாலதாசர் அப்படிங்கிறவர் பாலை காய்ச்சி ராமானுஜருக்கு பாலமுது சமர்ப்பித்தார். ராமானுஜர் அந்த பாலை பருகினார். ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னு அவரை பாராட்டினார். அதுக்கப்புறம் திருமலைக்கு சென்றார், சீனிவாசனை சேவித்தார். திரும்ப வருகிறார். வரும்போது அதே வானமாமலை கோபாலதாசர் பிரார்த்தித்தார், சுவாமி, போன தடவை திருமலைக்கு போகும்போது ஏறும்போது அடியன் குடிசைக்கு எழுந்தருளினேன், வரும்போது அடியன் குடிசைக்கு எழுந்தருள வேணும்னா எதுக்காக? பாலமுது காய்ச்சி தருகிறேன், பருக வேணும் அப்படின்னு சொன்னார். உடனே எம்பெருமானார் பார்த்து, நன்னா இருந்தது அப்படின்னு சொன்னனே, அதுக்காகத்தான் இவர் என்னை கூப்பிடுறார். அதனால இவரும் புகழுக்காக செய்யக்கூடிய ததியாராதனம் இனிமே இவரிடத்துல போகக்கூடாது. இவரிடத்துல ஒரே ஒரு தடவை பாலமுதல் குடிச்சேனே, அதுக்காக நான் ஒரு நாள் உபவாசம் இருக்க வேணும்னு எம்பெருமானார் தெரிவித்தாராம். அப்படின்னா அவரவர்களுடைய வார்த்தையை வச்சே இதுக்காக பண்ணிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ஒரு நாள் பட்டினி எடுக்கிறார்கள். அப்படின்னா எப்படிப்பட்ட அன்னத்தை நாம ருச்சிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நாம இனிமே இதை கேட்டதிலிருந்து இனிமே வாழ்நாள் முழுக்க பட்டினியாகவே கிடக்க வேண்டியதுதான். ஆகார சௌஷ்டவம் கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆகார சௌஷ்டவம் அப்படின்னா ருச்சிக்காக ருச்சிப்பது அப்படிங்கிறது கூடாது. நல்லா சுவையா இருக்கணும். காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் சுவையா நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம புஜித்தோம்னா அது கூடாது. அடுத்து ஒருத்தருக்கு பிரசாதம் கொடுக்கணும், சாதிக்கிறோம்னா அதுல இட்டு கணக்கெண்ணுதல் அப்படிங்கிறது கூடாது. நம்ம அதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார், நாம சப்பாத்தி அவருக்கு பண்ணி போடுறோம். சப்பாத்தி அவர் ஒரு 10 சப்பாத்தி சாப்பிட்றாருன்னு வச்சுப்போம். அடுத்த நாள் இவருக்கு 10 சப்பாத்தி நான் பண்ணி போட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோம்னா போச்சு, ததியாராதனம் பண்ணதுக்கு பிரயோஜனமே இல்லை. அதனால இட்டு கணக்கெண்ணுதல் அப்படிங்கிறது கூடாது. அந்த சுவாமிக்கு வடை சாதிச்சேன், ஆனா காணாதுன்னு 4 வடை கேட்டுட்டாரு என்கிட்ட. 4 தயிர் வடை அவருக்கு சாதிச்சேன் அப்படின்னு சொன்னோம்னா நாம ததியாராதனம் பண்ணது வியர்த்தம். அடுத்து புகழுக்காகவோ பூஜைக்காகவோ கூடாது. அகங்காரத்தோட கொடுப்பது என்பது கூடாது. இதெல்லாம் ஆகாரத்துல எந்த எண்ணத்தோட செய்வது கூடாதுன்னு குருவாச்சாரியர்கள் என்னென்னலாம் அனுப்பித்து காட்டினார்களோ அது எல்லாத்தையும் சாரமாக
வேதாந்த தேசிகன் ஆகார நியமம் என்று தமிழிலே நாம் அறிந்து கொள்ளும்படி இனிய தமிழ் பாஷையிலே 8 வரிகளோடு கூடியிருக்கக்கூடிய பாசுரத்தில் 21 பாசுரத்தை அருள் செய்தார். சீராரும் வேதாந்த தேசிகர் போன் செடுமலையின் உட்பொருளை சிந்தை செய்தே ஆராய்ந்து வாழ்வுறவி புவியோர் தங்களுக்கு அன்புடனே ஆகார நியதி சொன்னான். ஆகார நியதியை வேதாந்த தேசிகன் சொன்னார்னா தானே கபோல கல்பிதமாக பேசவில்லை. பெரியோர்களிடத்தில் அடிபணிந்து கேட்டு சாஸ்திரம் காட்டியிருக்கக்கூடிய வழியிலே எடுத்துரைத்தார். ஏராளம் எதிராசர் அருளினாலே, எதிராசருடைய அருளாலே எடுத்துரைத்தார். எதிர்த்தவர்கள் சிங்கமென இங்கு வந்தோன். வேதாந்த தேசிகன் சாஸ்திரத்துக்கு முரணாக பேசக்கூடியவர்களுடைய ரோட்டியிலே சிங்கத்தை போல இருந்தார். சீராரும் வேங்கடவன் தூக்கூர் பிள்ளை திருத்தாள் இணைமலர் என் சென்னிமேலே அவருடைய திருவடி தாமரைகளை வணங்குகிறேன் என்று இருக்கக்கூடிய தனியன் வேதாந்த தேசிகன் எம்பெருமானாருடைய அருளாலே ஆகார நியதி சொன்னார்னு தெரிவிக்கிறார். ஏற்கனவே கீழே கடந்த மாதம் வைஷ்ணவ லட்சணம் அப்படிங்கிற தலைப்பில் 82 வார்த்தைகளை அனுபவித்தோம். அதுல ஒரு நியமம், அதுல ஒரு வார்த்தை, ஜாதி ஆசிரம துஷ்டம் அல்லாத அன்னத்தை புஜிக்க வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு அப்படியே மேலே போயிட்டோம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை வேதாந்த தேசிகன் அருள் செய்த ஆகார நியமத்திலே காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல கூப்பிட்டு சொல்ல வேணும் அப்படின்னு சபையார் நியமித்தார்கள். அதுல முதல் பாசுரம், முதல்ல பாசுரத்தை சொல்றேன், அடுத்து அதனுடைய பதபதார்த்தத்தை சொல்றேன், அடுத்து ஸ்மிருதி பிரமாணங்களை எடுத்துரைக்கிறேன். இதுல உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படிங்கிறது கதையை விளக்கக்கூடிய அர்த்தம், அடுத்து வேதாந்த பாகத்தை விளக்கக்கூடிய அர்த்தம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஸ்மிருதி பிரமாணம் அது அப்படியே வேதாந்த தேசிகன் தமிழிலே காட்டினார். ஆதலால் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவ்வளவுதான். இந்த 2 நாள் நாம பார்க்கக்கூடியது எல்லாமே விதி. விதின்னா கட்டளை, அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் பாசுரம் சில பேர் கொண்டு வந்திருக்கலாம், ஒரு கால் கொண்டு வரலைன்னா நாளைக்கு கண்டிப்பா புஸ்தகத்தை கொண்டு வாங்கும். ஆகாரத்து 2 வகையாம் நன்றும் தீதும் அருமறை கொண்டு எதிராசர் இவை மொழிந்தார். ஆகாத வழி விலக்கி ஆக்கும் கண்ணன் அனைத்துலகம் வாழ இது சாட்சி வைத்தான். போகாத போக்குவிக்கு முனிவர் சொன்ன பொய்யாத மொழிகளையும் பொருந்த கேள்மின். ஆகாது என்றதை தவிர்த்து ஆமதுவே கொண்ட அஜகரணம் ஆகங்காத்து அருள் பெற்றானே. முதல் பாசுரம் அஜகரோபாக்கியானம்னு மகாபாரதத்துல வரக்கூடியது. அஜக